தேவப்பிரிய சார், ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ஹரியானாவும் சரி, தொடக்கத்தில் காங்கிரஸ் தாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சு. இதற்கு முன்பு பல விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட இல்லை காங்கிரஸ் தான், பாஜக ஒருவேளை தங்களை சுய பரிசோதனை செஞ்சுருக்கணும், இன்னும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்லாம் இருக்கு, அதுக்கு இதுக்கான ஒரு சுய பரிசோதனை செய்யறதுக்கான ஒரு அறிகுறியோ அப்படின்னாங்க. ஆனால் இப்போ களமே மாறிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு டஃப் ஃபைட்டு, ஆனால் ஹரியானாவில் பாஜக தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. எப்படி? இல்லை, இது வந்து 10 உங்களுக்கு ட்ரெண்டு, ஹரியானா ட்ரெண்டு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட இது போன வாரம் நான் ஜெயா ப்ளஸில் சொன்னது தான், குறைந்தபட்சம் 35 தாண்டி தான் பாஜக வரும்னு. அது பாஜக என்ன பண்ணி இதோடைய முன்னணி என்னன்னு பார்க்கணும்னு சொன்னால் சத்தீஸ்கர் தேர்தலை வச்சு பார்க்கணும். சத்தீஸ்கரிலும் எல்லோருமே காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு கொண்டு போனாங்க. ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சுன்னால் தேர்தலுக்கு 4 மாதம் முன்பாகவே நட்சத்திர வேட்பாளர்கள், அதாவது அமைச்சர்கள், எம்பிக்களை நீங்கள் தான் வேட்பாளர்கள், வெற்றி பெற்றால் தான் உங்களுக்கு புனர்வாழ்வு என்ற மாதிரி அனுப்பிச்சாங்க. ஸோ அவர்களில் பெரும்பாலானோர் வெற்றி பெற்றாங்க. இன்னொன்று, தேர்தலை லோக்கலைஸ் செய்தார்கள். அதாவது காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு கொண்டு போகாமல் ஹரியானாவில் என்ன பண்ணாங்கன்னால், ஹரியானாவில் கிட்டத்தட்ட 27% ஜாட் சமூக மக்கள். அதில் ஜாட் சமூகத்தில் 2 சிறிய கட்சிகள் இதற்கு முன்பு பெரிய இடத்தில் இருந்தது. INLD என்று இந்தியன் நேஷனல் லோக்தளும், அதே போல் இப்போ சென்ற முறை இவர்களோடு அமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த JJP கட்சி, இவங்களும் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு விட்டாங்க. INLD வந்து மாயாவதியோட கூட்டணி வச்சுருக்காங்க, இவங்க பீம் ஆர்மியோட. ஸோ இவர்கள் காங்கிரஸ் ஓட்டை பிரிக்கிறதுனால பாஜக முந்துகிறது. இது வந்து எலெக்ஷன் இன்ஜினியரிங்கில் 2014 முதல் கிட்டத்தட்ட அன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து இவரோட இருந்தார், அமித்ஷா மோடியோடு. ஸோ அங்கேருந்து வர அந்த எலெக்ஷன் இன்ஜினியரிங்கில் வந்திருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. இது சத்தீஸ்கரில் என்ன பண்ணாங்கன்னா லோக்கலைஸ் பண்ணிட்டாங்க. சரி, சத்தீஸ்கரில் எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் பிலாய் போன்றவை ஓரளவு வளர்ந்த நகரங்கள், அதே கோர்பா அந்த பெல்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ முழுமையாக உங்களுக்கு இது மலைவாழ் பிரதேசங்கள். ஸோ அந்தந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை, இதற்கு இவர் தீர்வு. அதாவது மக்கள் வந்து 2 விஷயத்தை பார்ப்பாங்க. இவங்க நல்லது பண்ணுவாங்களா, நல்லது பண்ணியிருக்காங்களா. நல்லது பண்ணியிருக்காங்கிறத விட ஃபியூச்சரில் என்ன பண்ணுவாங்கங்கிறத ஆப்டிக்ஸ் இஸ் மோர் மெயின். அதான் சத்தீஸ்கருடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுல காங்கிரஸ் கட்சி தாங்க வெற்றி, அவங்க மீண்டும் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா தேர்தலுடைய முடிவுகள் தான் மாறி பாஜகவிற்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்தது. இங்க அப்படி இல்லை. பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காது. ஹரியானால, சத்தீஸ்கர்ல அதே தான் ஆச்சு. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் தான் சொன்னாங்க, பட் மாற்றி அதான் சொல்றேன். சத்தீஸ்கர்ல என்ன ஆச்சோ, இவங்க எலெக்ஷனை லோக்கலைஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ்க்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது. காங்கிரஸ் செய்த முயற்சி என்னன்னால், காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு முழுமையாக கொண்டு போனால் வெற்றி கிடைக்கும்னால் கூட மோடி வெர்சஸ் ராகுல்னு மாறிடுச்சுன்னால் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் போகுன்ற ஒரு பயம் இருந்தது. அதனால ஹூடா வெர்சஸ் பாஜகன்னு கொண்டு போக பார்த்தார்கள். அந்த ஹூடாங்கிறதுல பெருமளவில் ஜாட் சமூக ஓட்டை இது பண்ணப்ப இவங்க வந்து இந்த 2 பேரையும் போட்டி போட விட்டதுல ஓட்டு பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இன்னும் ஓட்டு சதவீதங்கள் பார்க்கணும். சரி, இன்னொன்னு, இப்போ நீங்க நமக்கு இங்க இன்னொரு திரையில நமக்கு தெரியுது இல்லையா, ஹரியானால 90க்கு 90, அதுல நம்ம தனிப்பட்ட முறையில பாஜக மட்டும் 48 இடங்கள்ல அவங்க முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க. 2019ஓட ஒப்பிட்டு பார்க்கலாம். 2019 எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கூடிய தகவல்படி 40 இடங்கள்ல தான் பாஜக வெற்றியே. இப்போ தேர்தலுடைய பிரச்சாரங்களின் போது பாஜக மீது அளவுக்கு அதிகமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. மல்யுத்த வீரர்களுடைய போராட்டங்கள் தொடங்கி விவசாயிகள் போராட்டம். அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் கூட பாஜக தோல்வி அடைஞ்சிருவாங்க, காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி வரப்போறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருந்துச்சு. ஆனா அப்படி எதுவுமே இல்லை. 2019ஓட 8 தொகுதிகள் கூட தான் அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்க முடியுது சார்? இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல் டேட்டா வழியாக போகணும். 2014 47 சீட்டு ஜெயிச்சிருந்தால் கூட அவங்க வாங்கின ஓட்டு 30.6 தான். 2019 36%, 5.9% அதிக ஓட்டு வாங்கினா கூட சீட்டு குறைஞ்சது. ஏன்னால் ஓட்டு பிரிப்பு குறைந்தது. அதாவது அதற்கு முந்தைய 2014 INLD கிட்டத்தட்ட 24% வாங்கினாங்க. இந்த முறை INLD 2ஆகவும் JJP 10%ஆகவும் தான் வாங்குச்சு. ஸோ அந்த ஓட்டுகள் பிரதானமாக ஷிஃப்ட் ஆச்சு காங்கிரஸுக்கு. ஸோ இந்த எதிர்ப்பு ஓட்டு காங்கிரஸ் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு இருந்தது போய் இப்போ BJP வெர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறுது. அந்த இருமுனை போட்டியை லோக்கலைஸ் பண்ணி மும்முனை போட்டியாக பிரிக்கும் பொழுது காங்கிரஸ் முன்னால் வெற்றி பெற்றது. இப்போ ரிவர்ஸில் இவங்க வெற்றி பெறாங்க. ஸோ இதுதான் இப்போ தொடருமாங்கிறது. ஏன்னா இந்த 11 மணி தாண்ட
உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகும். 11 மணிக்கு கிட்டத்தட்ட 24 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 293, பாஜக தனியாக 240, 33 கட்சிகள் சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி அல்லது இண்டி கூட்டணி உங்களுக்கு 233. அந்த ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் மெயின்டைன் ஆச்சு. ரொம்ப க்ளோஸ் ஃபைட் இருக்கிறது. நீங்கள் இப்போ சொன்ன வினேஷ் போகத்து கூட 3000க்கு மேலே போயிடுச்சு. சரி, இது வந்து ஒரு ரவுண்டில் 500 ஓட்டு டிஃபரன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இணைய வழியில் இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன், அவரோடு நான் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் சரி ஹரியானாலும் சரி, இதுல அதிகம் காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கையூட்டியது, எதிர்பார்க்கப்பட்டது ஹரியானால காங்கிரஸ் கட்சி தான் அமைய போகிறது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு. ஆனா ட்ரெண்டே அப்படியே மாறிடுச்சு சார், என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது ஆச்சரியமா இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னோம்னா காங்கிரஸ் கட்சி மொத்தம் இருக்கக்கூடிய 10 மக்களவை தொகுதியில் 5 இழந்துச்சு. கடந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா 40 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் துஷ்யந்த் சௌதாலா அவனுடைய ஜனநாயக ஜனதா கட்சி அதோட சேர்ந்து தான் அவங்க ஆட்சியை அமைச்சாங்க. அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி பாஜக நிறைய இடங்கள்ல 46 இடங்களுக்கு மேல 47 இடங்கள்ல முன்னிலை இருக்கிறதா இப்போ போட்டிருக்கு. தேர்தல் ஆணையமே சொன்னதா நீங்க சொல்றீங்க. எப்படி அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இன்னும் இறுதி முடிவுகள்லாம் வர்றதுக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு எண்ணி இருக்கிறாங்க இந்த நேரம் வரைக்கும். இன்னும் பார்க்கணும், எப்படி ஒரு 1 லட்சம் ஓட்டு 1.25 லட்சம் ஓட்டு இருக்கும்னு நினைக்கிற ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கும் அது முடியும் போது அது எப்படி இருக்கிறத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐயநாதன் சார், இதுல இன்னொன்று கவனிக்கக்கூடியது, 2019 தேர்தலில் பாஜக வந்து 40 இடங்கள் தான். ஆனால் ஜேஜேபி அப்படின்ற சொல்லப்படக்கூடிய கட்சி வந்து 10 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. சமீபத்தில் தான் அவங்க பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை கூட வாபஸ் பெற்றாங்க. அதற்கு பிறகுதான் மாநிலத்துறை முதலமைச்சர்லாம் மாற்றப்பட்டாங்க. இதெல்லாம் கடந்த அரசியல் வரலாறு. ஆனா இந்த தேர்தலில் அந்த ஜேஜேபி கட்சி ஒரு இடங்கள்ல கூட முன்னணியில் இல்லை. ஆனா பாஜக 2019 விட அதிக இடங்கள்ல முன்னணியில் இருக்கிறாங்க. இது எப்படி பாஜகவிற்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கா, இல்ல அவர்களுக்கு ஆதரவளித்த கட்சிகளுடைய வாக்குகளை பாஜக பெற்றுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல, ஒரு அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நகர மையங்கள்ல வந்துட்டு பாஜக நல்ல அதிகமான இடங்களை கைப்பற்றிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் சொல்றாங்க. அது என்னன்னு முடிவுகள் வரணும். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவிலிருந்து சில எம்எல்ஏக்களே வந்துட்டு விலகுனாங்க. அந்த அளவுக்கு பாஜக தோத்து போயிடும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து விலகுனாங்க. இவரும் ஆட்சிக்கு கொடுத்திருந்த ஆதரவை வந்துட்டு விலக்கிக்கிட்டு போனாரு. அவர் தோத்துட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி துஷ்யந்த் சௌதாலாவே இப்போ பெரிய பின்னடைவுல தான் இருக்கிறாரு. 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்ன்ற ஒரு செய்தியை கூட நீங்க போட்டிருக்கீங்க. எனவே அது இருக்கு. எப்படி இந்த அளவுக்கான ஒரு முன்னிலை இவங்க வர்றாங்க அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. முதல் 3 ரவுண்டு பாத்தீங்கன்னா வினேஷ் போகத்து முன்னிலையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மாறி போகுது. பார்ப்போம், இன்னும் வரட்டும், வந்துட்டு உடனே பார்ப்போம். கண்டிப்பா நம்ம இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவுக்காக நம்ம காத்திருப்போம். வெற்றி தோல்வி அப்படின்னு அறிவிக்கப்படும் வரை நம்ம காத்திருக்கணும். அதான் உண்மையான நிலவரம். சார், ஹரியானாவை தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி தான் முன்னணியில் இருக்கிறாங்க. பாஜக பின்னடைவு தான். எப்படி கூட்டு கழிச்சு பார்த்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியை விட பாஜக கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதிகள் பின்னாடி தான் இருப்பாங்க. இதை நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்னா, துணைநிலை ஆளுநர் ஒருவேளை 5 நியமன எம்எல்ஏக்களை நியமிச்சாலும் கூட பாஜகவிற்கு அதிக அளவில் எண்ணிக்கை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அடிப்படையில். ஜம்மு அண்ட் காஷ்மீரை எப்படி பார்க்கலாம்? ஆமா, அங்க இருக்கக்கூடிய 90 இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கான்ஸ்டிடியூஷன் அங்க வந்துட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுடைய மறுவரையை செய்தாங்க. மறுவரையை செய்து அந்த தேர்தலை நடத்துறாங்க. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜம்மு பகுதிக்கும் வந்துட்டு அதிகமான இடங்களை வந்து கொடுத்து 43 கான்ஸ்டிடியூன்சி ஜம்மு பகுதியில, 47 இந்தாண்ட காஷ்மீர் வேலி. அப்படி இருந்த கூட பாஜக வந்துட்டு பெரிய அளவுக்கு அங்க ஜெயிக்கல. 27 இடங்கள தான் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க பாஜக. ஸோ அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த அந்த ஜம்முவில் ஓரளவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் நியமிக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களையும் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கலான்ற அவங்களுடைய திட்டம் வந்துட்டு இதுல தோத்து போயிருக்கிறது தெரியுது. ஜம்முலேயே வந்துட்டு பொதுவா இந்துக்கள் ஓட்டுல தான் அதிகம். அங்கேயே பாத்தீங்க அப்படின்னோம்னா பாஜக வந்துட்டு சோபிக்கல. இதைத்தான் இங்க ரொம்ப ஆழமா பார்க்கணும். ஏன்னா ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் அந்த ஜம்மு பகுதிக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய தூரம்லாம் கிடையாது. ஆனா அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த 43ல 27 தான் வந்துட்டு முன்னிலை இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்போ அந்த இடத்துலயும் வந்துட்டு காங்கிரஸும் அங்க தேசிய மாநாட்டு கட்சியும் தான் அதிகமா ஜெயிச்சிருக்கிறாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ மக்களினுடைய எதிர்பார்ப்பு இவங்க சொன்னாங்க இல்லையா 370, அந்த மக்கள் 370 நீக்கியதை அந்த மக்கள் முழுமையாக நிராகரித்து விட்டார்கள் அப்படின்றதான் தெரியுது. ஜம்மு பகுதியை பொறுத்த வரைக்கும் 370 இல்ல, அதையும் தாண்டிய வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு ஆகியவற்றையெல்லாம் பெரும் பிரச்சனையா இருக்கிறது அப்படின்றதான் வந்துட்டு அதை காட்டுது. சார், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நீங்க சொன்னது போல இந்த 2 பாயிண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா ஹரியானாவுக்கு என்ன எடுத்துக்க முடியும்? ஹரியானால 3வது முறையா ஹார்டிக் வெற்றிக்கு என்ன எடுத்துக்கலாம்? அதுதான் வந்துட்டு எப்படின்றதுதான் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் முடிவெடுப்பதற்கான ஒரு அடிப்படை வந்துட்டு வெளிப்படையானது. மக்கள் வந்துட்டு வேலை வாய்ப்பு, அப்புறம் விலைவாசி, இந்த மாதிரி. இப்போ மோடி பிஜேபியினுடைய கவர்மெண்ட் நல்லா இருந்தது, மனோகர்லால் கட்டாருடைய கவர்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா அவரே மாத்திருக்க மாட்டாங்களே, அவரையே மாத்திட்டு வேற ஒருத்தரை கொண்டு வராங்க. அப்போ இவங்க ஜெயிக்கிறது அப்படின்றது வந்துட்டு எப்படி அப்படின்றத வந்துட்டு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அது என்ன எப்படி அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் போக போகத்தான் தெரியும். அந்த தேர்தல் முடியட்டும், முழுமையா முடிவுகள் வரட்டும், அப்ப பார்க்கலாம். சார், வாக்கு இயந்திரங்கள் தொடர்பாக நீங்க கூட சில புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். இப்ப இந்த ஹரியானால இப்ப இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஆரம்பத்துல காங்கிரஸ் தான் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் இருந்துச்சு, இப்ப அப்படியே மாறிடுச்சு. அப்படின்றப்போ இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கடந்த தேர்தலில் இந்த குற்றச்சாட்டுல காங்கிரஸ் வச்சிருக்காங்க. இல்ல, எர்லி ட்ரெண்டை வச்சுக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, முழுமையா தேர்தல் வந்துட்டு முடியட்டும். ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்றது இருக்கு. எப்படி ஜெயிச்சாங்கன்னு இப்போ வினேஷ் போகத் வந்துட்டு கட்டாயம் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஓட்டுல பின்னடைவுல இருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம். ஆனா எண்ணப்பட்ட வாக்குகள் அரௌண்ட் 40,000 தான். ஸோ எனவே இதை வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன காரணம்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். பாஜகவுக்கு மீண்டும் வாக்களிக்கிறதுக்கு ஹரியானா மக்களுக்கு என்ன இருந்தது? பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தேடணும். காங்கிரஸ் வந்துட்டு இவிஎம்க்கு சொல்லுது அப்படின்றதுக்காக இல்லை. காங்கிரஸ் ஆட்சி 2009 வரும்போதே இவிஎம்னாலதான் அவங்க வந்தாங்கன்னு குற்றம் சாட்டிய சிலரில் நானும் ஒருத்தன். சுப்பிரமணியம் சாமி போல, அப்புறம் வந்துட்டு அவர் ஆந்திரால இருந்து பிஜேபியினுடைய தலைவர் அவர் போல, நாங்க சந்திரபாபு நாயுடு, செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் வந்துட்டு அப்பொழுதே 2009 காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போதே அந்த குற்றச்சாட்டை வச்ச. எப்படி ஜெயிக்க முடிஞ்சது உங்களால? உங்களுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருக்கும்போது எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்ற கேள்வி எனக்கு வச்சோம். அதனால காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றதுன்றது முக்கியம் கிடையாது. உள்ளபடியே மக்களினுடைய அந்த ஜனநாயக உரிமை சரியாக பதிவாகி அதன்படியே எண்ணப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்படுகிறதா, அது சாத்தியமா இவிஎம்ல அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வியை தான் அதை நம்ம ஏற்றிருக்கிறோம். சரி ஐயநாதன் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். விளாடிமிர் பிரான்சிஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கார், அவரோடு நாம் பேசலாம். பிரான்சிஸ், காலையில் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக பேசியிருக்கலாமா? என்னவோ இப்போவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் இப்போ ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப பின்னடைவாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களே. இல்லை, ஆக்சுவலாக நம்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிவுகள் தான் என்னுடைய அரசியல் அறிவின்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு 72 வரைக்கும் காங்கிரஸுக்கு சீட்டுகள் இருந்தது. அது வந்து குறைந்து இப்போ 36 இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 100% ஸ்விட்ச். அது இவ்வளவு ஷார்ட் டைமில் நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் 72க்கு போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 24 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 1000 ஓட்டுகளுக்கு குறைவாக தான் லீடிங் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்திலேயே நம்ம முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா 72 வரலன்னா கூட மேபி நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் 72 வந்ததுலேருந்து உங்களுக்கு 36 குறையுது அப்படின்னா ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கிறது தான் நம்ம எங்களால் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு மேபி ஒரு 2 இல்லை 3 ரவுண்டு போச்சுன்னா ஒரு கன்க்ளூசிவான டிசிஷனுக்கு நம்ம வர முடியும். ஏன்னா ஒரு 15 இல்லை 17% ஓட்டுகள் தான் இப்போ வரைக்கும் எண்ணப்பட்டிருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு 24 தொகுதிகளில் 1000 ஓட்டுகள் தான் லீடிங் இல்லை வித்தியாசம் அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்தடுத்த கட்டங்களில் இது மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இது நம்ம பல தேர்தல்களில் பார்த்துருக்கோம். அதனால் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஒரு முடிவு சொல்ல முடியாது. அதுவே தான் நான் ஜம்மு காஷ்மீருக்குமே சொல்லுவேன். ஆனால் ஜம்மு காஷ்மீர் வந்து ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு இதில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு பெரிய ஸ்வாப் எல்லாம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் நடந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மாறி மாறி யாருக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற இடத்துல எல்லாம் போய் நின்னதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு 2 சீட்டு தான் வந்து உங்களுக்கு பெரும்பான்மை பாஜகவுக்கு இருக்கு அப்படின்றப்போ இப்பவே நம்ம கன்க்ளூசிவ் டிசிஷனுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம
நம்ம ஏற்கனவே அன்னைக்கு நம்ம பேசின மாதிரி முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். இந்த தேர்தல், ஹரியானாவினுடைய தேர்தலில் பேசப்பட்ட பிரச்சனைகள் இல்லை முன்வைக்கப்பட்டிருக்க பிரச்சனைகள் எல்லாமே முக்கியமான பிரச்சனை. ஒன்று மைக்ரண்ட் இஷ்யூ, இன்னொன்று வேலைவாய்ப்பின்மை, அதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னும் அந்த சாதி வாரியான அந்த ப்ரப்போர்ஷன் இல்லாமல், ரிசர்வேஷன் ப்ரப்போர்ஷன் இல்லாமல் இருந்தது. இது எல்லாத்தையும் தான் முன் வச்சு தேர்தலை சந்திச்சிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு 2-3 கட்டம் வரைக்கும் பொறுத்திருப்போமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓவராலா பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி 2019 31 சட்டமன்ற உறுப்பினர் தான் காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனா இப்ப தனிப்பட்ட முறையில் 36. ஓகே, ஆனா பாசிட்டிவிட்டி தான். ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கீ கேண்டிடேட், நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க, ஸ்டார் கேண்டிடேட், அதுல வினேஷ் போகத் முக்கியமானவங்களா இருந்தாங்க. ஆனா வினேஷ் போகத்தை 3500 வாக்குகள் வித்தியாசத்துல பின்னடைவு இருக்கிறாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன் இல்லையா, இப்போ எண்ணப்பட்டிருக்கிற எத்தனை சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வச்சுதான் அந்த 3200 நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா வினேஷ் போகத் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்கும்போது ஆங்கர் பேச ஆரம்பிக்கும் போது லீடிங்ல இருக்காங்க, அடுத்த பின்னடைவுல போனாங்க, அதுக்கப்புறம் லீடிங்ல வந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போதுமே கூட பல லீட்ஸ், நான் வந்து காங்கிரஸுக்கான லீட்ஸ் மட்டும் சொல்லல, பல லீட்ஸ் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது நீங்க கொடுத்தீங்கன்னா தான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ரிசல்ட் நம்ம சொல்ல முடியும். மற்ற தேர்தல்களை நம்ம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி 11:30க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்க்ளூசிவான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வரும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல டேட்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2% வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கு அதிகமாக இருந்தது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், இப்ப தெரியல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2% வாக்குகள் அதிகமாக இருந்தது இதே சீட் நம்பர்ஸ் ஆச்சு பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு 3-4 கட்ட எண்ணம் முடிஞ்சா மட்டும்தான் வந்து எந்த உறுதியா வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தேவபிரியன் சார், இதற்கு முன்பு பேசினா ஏன்னா சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இப்போ ஹரியானாவில் பார்க்குறோம் இல்லையா, 48 ஹரியானாவில் பாஜக வராதுன்னு நினைச்சவங்களுக்கு 48 பேர் கிடைச்சிருக்காங்க. மக்கள் என்ன அடிப்படையில் வாக்களிச்சாங்கன்றதை நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் அப்படின்னாங்க. என்ன அடிப்படையில் வாக்களிச்சிருப்பாங்க? 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனையே வச்சுப்போம். அப்பொழுது பாஜக 46.6%, காங்கிரஸ் 47.3%. காங்கிரஸ் சற்றே அதிகமாக தான் இருந்தது ஓட் பர்சன்டேஜில். இல்லை லீட் இந்த அதர் சீட்ஸ் ஆர் ஹை. அந்த 5 சீட்டில் காங்கிரஸுடைய லீட் அதிகம். மற்ற இடத்துல இதில் இது வந்து பிஜேபி உங்களுக்கு 2014 33% ஓட்டை வச்சு 47 ஜெயிச்சாங்க, 36 வச்சு 40 குறைஞ்சிது. இப்போ காங்கிரஸ் வந்து அவர்கள் தன்னுடைய கோர் வேட்டை 30% கூட ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணல. 2009 குறைவதுங்கிறது ரொம்ப வேகமாக இருக்குது. இப்போ இந்த முறை 47க்கு கொண்டு போனாங்க. ஆனால் அதற்கு பிறகு அதான் சொல்லிட்டேனே, இதை லோக்கலைஸ் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி லோக்கலைஸ் பண்ணுறது. அது சத்தீஸ்கரில் மிகப்பெரிய அளவு வெற்றியை காட்டின உடனே இவர்கள் கர்னால் பெல்ட் தனி, அங்கே என்ன பிரச்சனைகள், அதற்கேற்ற தலைவர்கள், இந்த பக்கம் பானிபட் சைடில் அப்படின்னு ஒரு மாதிரியாக செய்துள்ளார்கள். இன்னொன்று, ஹரியானா ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டு. உங்களுக்கு இந்தியாவுடைய பாப்புலேஷனில் அவங்க 1.8%, ஆனால் ஜிடிபியில் 3% கிட்டத்தட்ட கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அங்கே வந்து உங்களுக்கு இப்போ இது விவசாய பிரச்சனை அங்கே ரொம்ப கம்மி. அது பஞ்சாபை ஒட்டி இருக்கிறதுனால அவங்க அஃபெக்ட் ஆனாலே தவிர அங்கே பெரிய அளவில் விவசாயம் கிடையாது. இன்னொன்று, விவசாய சட்டத்தில் சொல்லப்பட்ட கொள்கைகள்லாம் காங்கிரஸுடைய முந்தைய இதில் வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இருந்தவை தான். அதனால இதில் ஒரு பெரிய ஜம்மு காஷ்மீரை பொறுத்து, அதனால இதில் எதிர்ப்பாளர்கள் வேணால் ஃபீல் பண்ணலாமே தவிர ஓட்டிங் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தால் பிஜேபிக்கு உங்களுக்கு 2014 33 வாங்கி திருப்பி 36 ஆகி இப்போ 40% வந்ததுனால் அந்த தொடர்ச்சியை மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியும். காங்கிரஸுக்கு கன்சாலிடேட் ஆனது 2024. இப்போ அதை ஐஎன்எல்டியும் ஜேஜேபியும் பிரிச்சாங்கன்னா ஜெயிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட பிரிக்கலாம். காங்கிரஸ் கட்சி தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஹரியானா மாநிலத்தில் பாஜக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி பாஜக இப்போ அந்த பெரும் முன்னணி நிலவரத்தை இருக்கிறாங்களே, என்ன காரணம்? இல்லை, குற்றச்சாட்டுகள்ங்கிறது வெறும் கல்லெடுத்து அடிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே நிரூபிக்கப்பட முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லையா? இல்லை, எந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க சொல்றது? மக்கள் லோக்கல் இஷ்யூஸ் யார் சாதித்துள்ளார்கள், யார் தங்களுக்கு வந்தால் நல்லது செய்வார்கள் தான் இதில். ரெண்டாவது தான் ரொம்ப பிரதானமாக இருக்கு. அடுத்து வருவர்கள் என்ன செய்வார்கள்? ஏன்னா மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 வருடமாக இருந்து மாற்று வந்து அந்த ஒரு வருடம் கமல்நாத் ஆட்சியை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ வேண்டாம் திருப்பி பாஜகவே வரட்டும்னு திருப்பி 5வது முறையாக இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அது சத்தீஸ்கரில் அது இல்லை, அதனால திருப்பி வரும்னு பார்த்தப்ப தான் இவங்க லோக்கலைஸ் பண்ணி கொண்டு போனாங்க. சொல்லுங்க. கமல்நாத் ஆட்சிக்கு வந்துட்ட உடனே விவசாயிகளுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்றாரு 6 மாசத்துக்குள்ளேயே.
சார் அதை மக்களவை சார் தேர்தல் இந்த வருது தள்ளுபடி என்பது 2019 பணக்கார விவசாயிகளுக்கு தான் பிரதானமாக போய் சேர்கிறது, கீழ்நிலை விவசாயிகளுக்கு போறது. அதுதான் ரிசல்ட் காட்டுது, அதுதான் ரிசல்ட் காட்டுது. இது ஓட்டுக்கு ஆப்டிக்ஸுக்கு நீங்க சொல்லலாம். வெகுஜன மக்களுக்கு, பெரும்பாலான விவசாயிகள், விவசாய கூலிகள் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னா இல்லை. நான் தான் சொல்றது, இது வந்து விவசாய கோரிகளுக்கு எதுவும் போவாது. முதல்ல ஒரு கடன் தள்ளுபடி அப்படின்னோம்னா கீழே இருந்து தான் மேல வரும் சார். அது எந்த இடத்துலயுமே சார், எந்த இடத்துலயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம பண்ண முடியாது. பாருங்க, நம்ம நாட்டுல ஐயாவுக்கு சொல்றேன் நானு, நம்ம நாட்டுல 86 விழுக்காடு விவசாயிகள் 2 ஏக்கர் நிலத்துக்கும் கம்மியா வச்சிருக்கிறவங்க தான் 86%. அதனால என்ன தள்ளுபடி ஆனால் அதுல வங்கியில போய் கடன் வாங்கக்கூடியவர்கள் பெரிய அளவுல தான் இருக்கு. இது இல்ல ஒரு ஏக்கர் கீழே இருக்கிறவங்க வங்கியை அணுக முடியாம இருந்தது, இப்பொழுதுதான் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா விவசாயிகள் கடன் பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல தான், அதாவது அந்த ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதிகமா கடன் வாங்குவாங்க. அந்த கடனை தான் ஒரு மாநில அரசால தள்ளுபடி பண்ண முடியும். ஒன்றிய அரசு வங்கிகள்ல வாங்கினதை வந்து தள்ளுபடி பண்ண முடியாது. அதை வேணா கொடுக்கலாம், தள்ளுபடி பண்ண முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆனாலும் ஜெயிச்சாங்கன்னு காட்டிக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். இந்த நாட்டினுடைய தேர்தல் நடத்தப்படக்கூடிய விதம், தேர்தல் முடிவுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இதுக்கு 1000 விடயங்களை சொல்லலாம். இன்னைக்கு நேரத்தில் 2009 இருந்து இதை நாங்கள் கீழே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் நாங்கள் சொல்றோம். ஓகே, சார் பேசும்போது வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கல்லறியப்படுகிறதா இருந்தது, குற்றச்சாட்டுகளில் வந்து ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசணும் லாஸ்ட் வீக். அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், 2022 சிஎம்ஐயோட டேட்டா படி அங்குடைய ஹரியானாவினுடைய வேலை வாய்ப்பின்மை வந்து 30.1% தொற்றிருந்தது. அதாவது நேஷனல் ஆவரேஜை விட பல மடங்கு அதிகமாக போய் நின்றது. அதுக்கு பிறகு இந்த மைக்ரேஷன் இஷ்யூ, அந்த மைக்ரேஷன் இஷ்யூவை பற்றியும் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இந்த மைக்ரேஷன் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்திய அரசியலில் பேசப்படாத ஒரு பிரச்சனை. இந்த முதல் முறையாக பேசப்பட்டது. ஏன்னா 40 லட்சம் ரூபாய் கட்டி நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு சட்டத்திற்கு புறம்பான வழியை எடுத்து நீங்கள் போகிறதுல இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவோட கஸ்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி 2020 அமெரிக்காவிலிருந்து டிப்போர்ட் பண்ணப்பட்ட 100க்கும் அதிகமான பேரில் 72 பேர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள்னு இன்னொரு டேட்டா சொல்லுது. அப்போ இப்படியாக நம்மகிட்ட டேட்டா இருக்கும்போது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து நம்ம சும்மா கல்லறியப்பட்ட குற்றச்சாட்டுகள்னு சொல்லி கடந்து போக முடியாது. இப்போ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 48, 36ன்னு இருக்குது. இப்போ கூட நீங்கள் வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு முன்பதாக தேர்தலுக்கு முன்பதாக அதிகமாக கவனம் பெற்று கொண்டிருந்த தேர்தல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். அது எதனாலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 370க்கு பின்பு அதிகமாக 370க்கு பின்பு முதல் முறையாக நடத்தப்படுகிற தேர்தல். செல்வம் சார், நான் முடிச்சிட்டு வரேன், உங்ககிட்ட வரேன். முதல் முறையாக தேர்தலுக்கு பின்பு ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு பிறகு முதல் முறையாக நடத்தப்படுகிற தேர்தல். ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு ஒரு ஏகபோக வரவேற்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பாலும் தேனுமாய் ஓடுகிறது. காங்கிரஸ் பின்னடைவுக்கு காரணமே ஆர்டிகல் 370 நீ மீண்டும் கொண்டு வருவோம் என்பதற்கு காங்கிரஸ் காஷ்மீரில் காங்கிரஸ் அபிஷியலாக நாங்கள் 370 கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை. என்சிபிக்கு மறுப்பு கொடுக்கவில்லை தவிர காங்கிரஸ் உடைய எந்த ஒரு தலைவரும் நேரடியாக அதை இவங்க சொல்லி காட்டுவாங்க. நான் சொல்றது என்சிபியோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. என்சிபி 370 திருப்பி கொண்டு வரேன்னு சொல்றாங்க. ஹரியானாவில் மிகப்பெரிய அளவில் ஜாட் சமூகத்தினர்ல ஆர்மியில இருந்த வெட்டரன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு காஷ்மீர் இந்தியாவோடு இணையணும், இந்தியாவின் ஒரு பகுதி ஆகணும். இன்னும் சொல்ல போனா ஜம்முவை பத்தி ஐயா ஆரம்பிக்கிறார். ஜம்முல இந்த முறை 7 சீட்டுகள் எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருந்தது. 43 சீட்ல 7 சீட்டுகள் முதல் முறையாக எஸ்டி மக்களுக்கு என ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவுகள் எல்லாம் பார்க்கணும். 43ல 28 ஹிந்தி, அவர் சொன்னார் குறைஞ்சு போயிடுச்சு, 43ல 27 தான் வந்திருக்கு. 28 ஹிந்து மெஜாரிட்டி சீட்ஸ், மிச்சம் 15 முஸ்லீம் பிளஸ் எஸ்டிக்கள் உள்ளது. அதுல 8 சீட் எனக்கு தெரிஞ்சு இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க. சோ இதுல வந்து வேலியில பெரிய அளவு எதிர்பார்ப்பு இல்லை. என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறேன்.
கன்க்ளூசிவ் பாயிண்ட் என்னன்னு கேக்குறேன். உங்களை பொறுத்த ஆர்டிகல் 370 இல்ல சார், நான் கேட்டது ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல், பாஜகவினுடைய எல்லா வாக்குறுதிகளும் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரங்களுமே சரி, ஆர்டிகல் 370 நீக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. மக்கள் முடிச்சிறேன், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, அங்க வன்முறை குறைந்திருக்கிறது, அங்க உள்ள பொருளாதாரம் ஏறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சாரமாக இருந்தது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தேர்தலில் ஏன் எதிரொலிக்கலைங்கிறது என்னுடைய கேள்வி. தேர்தலில் ஜம்முல எதிரொலிக்கும் சமூக ஓட்டுகள் என்னுடைய மசூதியிலோ என்னுடைய சர்ச்சிலோ சொல்வதுபடிதான் நான் ஓட்டு போடுவேன். அனுமதிக்கவே முடியாது. சிறுபான்மையினர் மேல இவ்வளவு அபாண்டமா குற்றம் வந்திருக்கு சார். நீங்க அது எப்படி சார் நீங்க குற்றம் சொல்றீங்க? தெலுங்கானால காங்கிரஸுக்கு போடணும், மத்த கட்சிக்கு போடுங்கன்னு ஜமாத் அபிஷியலா லெட்டர்ல கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரியில யாருக்கு போடணும்னு ஒவ்வொரு முறையும் கன்னியாகுமரிக்காரன் எந்த கோயிலையும் எந்த சர்ச்சிலையும் அப்படி சொல்றது இல்ல, எந்த மசூதியிலும் அப்படி சொல்றது இல்ல. தேர்தல் தொடர்பான கருத்து போயிரும், தனிப்பட்டது வேண்டாம். நான் சொல்றது பிரதானமாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள். நான் அந்த இதுவே கொண்டு போல, அதுவும் இருக்கிறதுன்னு சொல்றேன். என்ன மாதிரியான கருத்து சார்? பாஜக கேட்டது 370 ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகானது அவர் கேட்கிறாரு. நீங்க அதுக்கான கருத்தை மட்டும் சொல்லுங்க. வேலியில உங்களுக்கு 2010க்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல 7% இருந்து 13% ஓட்டு தான் அதிகமாக வரும். இந்த முறை 30 இருந்து 55% வரைக்கும் இருக்கு. சென்னை மத்திய சென்ட்ரல்ல 48% வந்துச்சு, வேலியில 47% வரைக்கும் ஓட்டு வந்திருக்கு. அதே போல மெஹபூபா முஃப்தியாக இருக்கட்டும், ஓமர் அப்துல்லா, 2 பேருமே 24 இதுல தோத்துருக்காங்க. எனவே உங்களுக்கு இதையும் லோக்கலைஸ் பண்ணி அங்க இருக்கிற 62 சீட்ல தான் பிஜேபி மொத்தமாவே 90ல போட்டியிடுகிறது. சோ எலெக்ஷனை லோக்கலைஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு சாதகமான இண்டிபெண்டன்ஸ் வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. ஒரு மனப்பான்மை சிறுபான்மையினரிடம் பாஜக எதிர்ப்பு இருக்கு, அதை பெரிதாக மீற முடியல, அதை ஒத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சரி, ஒண்ணே மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு போறேன். நம்ம ஒரு எலெக்ஷன் நம்பர்ஸ் சொல்லி பேசும்போது சிறுபான்மையினர் அவங்க கோயில்லையும் மசூதியிலையும் சொல்றதை கேட்டு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றது சிறுபான்மையினருக்கு எதிராக தொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். அது அப்ப மத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க மத குருக்கள் எதுவும் சொல்றது இல்லையா, அவங்க அதை பார்த்து ஓட்டு போடுறது இல்லையாங்கிற கேள்வி வரும். அப்ப ஏற்கனவே இங்க அடிபட்டு இருக்க சிறுபான்மையினருக்கு மேல நீங்க மறுபடியும் கள்ள தூக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன உதாரணமா சொல்லணும்னா, மகாராஷ்டிரால ஒரு தொகுதியில 6 தொகுதிகள் 6 எம்பி எம்எல்ஏ சேர்ந்தது ஒரு இது ஜல்கான் நினைக்கிறேன். அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 2.90 லட்சம் லீடு எடுத்திருந்தாங்க 5ல். ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் சிறுபான்மையர் அதிகம் உள்ள 95% உள்ள அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டுல 2,95,000 இது இந்த மகாயுத் கூட்டணி வெற்றி பெற்றதுனால உங்களுக்கு மாறி இருக்கு. இதெல்லாம் பிராக்டிகல் ட்ரெண்ட். அவங்க கிட்ட ஆதரவு அதிகமா இருக்கு. நீங்க ஜமாத்துகள் அபிஷியலாக லெட்டர் தெலுங்கானா எலெக்ஷன்ல கொடுத்ததெல்லாம் இருக்கு. இல்லை ஒரே ஒரு விஷயம் சார், இந்த தேர்தல்ல இதே ஹரியானால இப்ப நான் இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தாலே தலித் சமூகத்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கறத நம்பர்ஸ் நமக்கு சொல்லுது. அப்படின்னா சார் என்ன சொல்ல வராரு, தலித் மக்கள் பாஜகவை எதிரியா பாக்குறாருன்னு ஒத்துப்பாரா? இல்ல தலித் இது ஒரே நிமிஷம் 2014ல 90ல 75 சீட்டுக்கு மேல தலித் சரி ஓகே சார், இது டாபிக் மாறுது. இல்ல பாஜக இல்ல ஓகே நம்ம தேர்தலை பத்தி பேசலாம். செல்வம் இருக்காரு, இன்னைக்கு மாறிடுச்சு. பிரான்சிஸ் நான் பேசலாம். திரு செல்வம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாஜகவிற்கு பின்னடைவு இப்ப இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு சிறிய பின்னடைவு இருக்கு. இந்த பின்னடைவதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அதே நேரத்துல ஹரியானால பாஜக வரமாட்டாங்க, ஹாட்ரிக் வெற்றி பெற முடியாது, காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறுவார்கள், அவருடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லப்பட்டது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி பாஜக தான் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க. ரெண்டுக்குமான காரணமா நீங்க என்ன பார்க்கறீங்க? ஜம்மு காஷ்மீர்ல இருந்தே வருவோம். அதாவது ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு அந்த மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, தீவிரவாதம் குறைந்திருக்கிறது. மக்கள் வாக்குச்சாவடியை நோக்கி பயணம் செய்ய, அதாவது வாக்கு செலுத்த முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னால ஏற்கனவே கடந்த காலங்களில் 8% வாக்குகள் மட்டுமே பதிவான காலம் உண்டு, 13% வாக்குகள் பதிவான காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு
63.88% ஏறக்குறைய 64% வாக்குகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பதிவு ஆயிருக்குன்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைக்கு ஆர்டிகல் 370 எடுத்ததனுடைய விளைவு. மக்கள் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு நான் வந்து கருதல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு பின்னடைவு தான் ஒத்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் மக்களிடத்துல நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம்னு சொல்லி சொன்னா அது தவறான வாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தனிப்பெருக்க, அதாவது தனித்து போட்டியிட்டது, பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டது. மற்ற கட்சிகள் கூட்டணி, ஃபரூக் அப்துல்லாவுடைய தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாங்க. கூட்டணி அமைத்து போட்டியிட்டு கூட அங்கே தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு இப்பொழுது 25-26 இடங்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னும் கூட மெஹபூபா முஃப்தி அவர்கள் கடந்த காலங்களில் ஒருவேளை அந்த அம்மா வந்து தேர்தல் நேரத்தில் சரியான முடிவு, அதாவது ஃபரூக் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸோடு சேர்ந்ததை போல அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவருடைய மக்கள் தேசிய ஜனநாயக கட்சி பிஜேபிக்கு ஆதரவு அளித்திருந்தால் நிச்சயமா முடிவு வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா இன்னும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் வந்துரும் நான் நினைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர்டிகல் 370 நாங்க எடுத்தோம். அதுல வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இரண்டாவது, தம்பி விளாடிமிரை போன்ற தம்பிகள் வந்து அரசியல்ல மிகப்பெரிய அளவுல நல்ல முற்போக்கு சிந்தனை இருக்கிற தம்பிகள் ஏன் வந்து நீங்க உங்களுக்கு ஹரியானாவோட காங்கிரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை வரல? நீங்க ஜம்மு காஷ்மீரில் எங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு, நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். நீங்க ஹரியானால காங்கிரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, காங்கிரஸ் கட்சிக்கு தோல்விதான். ஏன்னா நீங்க ஊடகத்தில் இருக்கிற அந்த ஊடக கணிப்பார் எக்ஸிட் போல் நீங்க ப்ரீ போல் நீங்க என்னென்னவோ பெரிய சர்வேல பாத்தீங்கன்னா 70 இடம் காங்கிரஸ் வெற்றி பெறும், பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்து விட்டது, பிரதமர் மோடி அவர்களுடைய 100 நாள், அதாவது 4 மாசம், அதாவது 3வது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிற பிரதமர் மோடி அவருடைய தலைமைக்கு மிகப்பெரிய சரிவு, இப்படிலாம் சொன்னீங்கல்ல. ஏன் நீங்க வந்து ஹரியானால மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் எங்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட பொய் பிரச்சாரம் தோற்று இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதையே உங்களால் ஒத்துக்கொள்ள முடியல. அதனால நான் தயவு செய்ய என்ன சொல்றேன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையும் தொடர்ந்து 3வது முறை, அதுல நீங்க முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, குஜராத் முதலமைச்சராக அவர் தொடர்ந்து 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அதே போலவே இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு பண்டித நேருவிற்கு பிறகு தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் தலைமை அமைச்சர், இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக பிரதமராக வெற்றி பெற்ற வரலாறு பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் இருக்கிறது. ஆகவே பிரதமர் மோடி அவர்களுடைய முகவரி இன்றைக்கு இந்திய அளவில் இந்தியாவினுடைய மரியாதையை உலக அரங்கில் இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். இதுல போய் சிறுபான்மை பெரும்பான்மை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்று பிரிவினைவாதம் பேசாதீங்க. பிரிவினைவாதம் பேசுறதுடைய விளைவுதான் என்ன ஆச்சுன்னா, ஹரியானால நீங்க தோத்தது. பிரிவினைவாதம் பேசியவருடைய விளைவுதான் ஹரியானாவில் காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கிறது. பிரிவினைவாதத்தினுடைய விதை கொஞ்சம் நம்புகிற மக்கள் காஷ்மீர்லயா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற காரணத்தால அங்கே கூட்டணி வெற்றி பெற. நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தனித்து பெரிய கட்சியாக வளர்ந்து வருகிறது. ஆனால் அங்கே ஃபரூக் அப்துல்லாவும் காங்கிரசும் சேர்ந்துதான் இன்றைக்கு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, தம்பி நீங்க ஒரே ஒரு நிமிஷம், விளாடிமிர் நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, தயவு செய்து இனியாவது பிரிவினவாதம் பேசாதீங்க. சிறுபான்மை பெரும்பான்மை மக்களை பேசுங்க சார், இந்தியாவுடைய வளர்ச்சியை பேசுங்க. மோடி சார் சொல்லி கொடுங்க சார். இதெல்லாம் போனீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் விளாடிமிர் முடிச்சிடுறேன். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 2 நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 2 நாட்டு பிரதமர்களை சந்திக்கிற அளவிற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னா அது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி.
இன்னும் சொல்ல போனா எனக்கு நினைவு சரியா இல்ல, ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர் பிரதமர் சொல்றார், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அனைவரும் அவரை பாதுகாக்க வேண்டும். செல்வம் ஒரு குறுக்கீடு. இதற்கு முன்பு பல விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. அப்ப நீங்க சொன்னது போல ஒரு கருத்தை சொன்னாங்க, உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவிற்கு தலைமை வகிக்கிறார் மோடி அப்படின்னு. அப்போ ஒரு விருந்தினர் கேட்டாரு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போகக்கூடிய மோடி ஏன் மணிப்பூருக்கு போய் 2 குழுக்கள் நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிக்கலன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், மணிப்பூர் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில், அதாவது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. அங்கே உள்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்று அவர் பார்த்திருக்கிறார். அது கட்டுக்குள் வந்திருக்கிறது. இன்னும் அந்நியர்களுடைய ஆதிக்கம் சொல்ல போனா அது பங்களாதேஷ் உள்துறை அமைச்சர் போனதுக்கு பிறகுதான் அந்த வன்முறை அதிகப்படுத்துச்சு சார். உள்துறை அமைச்சர் போன பிறகுதான் கடந்த 10 ஆண்டுகளில் வருடத்திற்கு 2000 கோடி போதைப் பொருட்கள் கிடைக்கிறது, பர்மாவிலிருந்து வருது. அதை செல்வம் முடிங்க. அதாவது அந்நியர்களுடைய ஊடுருவலை தடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறது. ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். நீங்க மணிப்பூர்னு நம்ம தமிழ்நாட்டில இருந்து பேசுறோம். பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சியில 60 பேர் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனாங்க சார். அதுக்கு முதலமைச்சர் போகல, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் பார்க்கல. அதை நீங்க சொல்லுங்க முதல்ல. நீங்க என்னமோ அங்க மணிப்பூர்னு எத்தனை வருஷம் மணிப்பூர் சொல்லிட்டு இருப்பீங்க. பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்து போயிட்டான் கள்ளச்சாராயம் குடிச்சு, மது குடிச்சு. இது இந்த நாட்டுக்கு அவமானமா இல்லையா? அதை நீங்க ஒத்துக்கிட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு பிரதமர் மோடி சனாதானம் ஏன் உங்க வீட்டுல யாருமே கோயிலுக்கு போகலையா சார்? சர்ச்சுக்கு போகலையா? மசூதிக்கு போகலையா? மசூதிக்கு போறதுக்கு ஏதாவது தடை இருக்கா இந்தியாவுல? சர்ச்சில போய் பிரார்த்தனை பண்றதுக்கு ஏதாவது தடை இருக்கா? அவரவர் விரும்புகிற மதத்தை அவரவர் விரும்புகிற வழியில் கொண்டாடுங்கள். அவரவர் விரும்புகிற மதங்களை கொண்டாடுறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வி பள்ளத்தாக்கில் விழுந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களால் 100 எண்ணிக்கை பெற முடியல சார். நாடாளுமன்றத்துல ஒரு 100 எண்ணிக்கை பெற முடியல. எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. நாங்கள் தான் 543 தொகுதிகளை பெரிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹரியானா வெற்றி எத்தனை சீட்ல நீங்க 40% ஓட்டு வாங்கியிருக்கீங்க? தோத்த இடத்தையும் சேர்த்தே சொல்லுங்க. இரண்டாவது ஹரியானா வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசு 3வது முறையும் தலைமையேற்று இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஓகே செல்வம், நான் நடுவுல குறுக்கிட்டேன். ஐயநாதன் குறுக்கிட்டு வரும் நீங்க தான். ஆமா. அதாவது திரு செல்வம் அவர்களுக்கு நான் சொல்றேன், ஏன் மணிப்பூர்ல அமைதி கொண்டு வர முடியல? அவரு மோடி போகல, பரவாயில்ல, அமித்ஷா போனாரு, ஒரு முறைக்கு 3 முறை போனாரு, ஏன் கொண்டு வர முடியல? அப்போ திடீர்னு தேவப்பிரியன் குறுக்கிட்டு என்ன சொல்றாரு, அங்க மிகப்பெரிய அளவுல போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது. ஒண்ணு சொல்றேன், அங்க வெளிப்படையா தெரியுது உக்கிசோவுக்கும் பீட்டிஸ்க்கும் இடையிலான அந்த மோதல், இன மோதல். இந்த இன மோதலை வேடிக்கை பார்த்ததுதான் அந்த மாநில அரசு செய்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு இருக்க வேறொரு ஆங்கிளை கொடுத்து நீங்க காப்பாத்திக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது சொல்லுங்க முதல்ல. உங்களால பண்ண முடியல அப்படின்னோம்னா பண்ண முடியல. ஏன்னா நீங்க பெரும்பான்மை வாக்கு வங்கியை வச்சு அந்த கலவரத்தை அது தொடங்கின உடனேயே கட்டுப்படுத்த தவறிட்டீங்க. காவல்துறையினரிடம் இருந்த ஆயுதங்கள் அங்கே இருக்கக்கூடிய கலவரக்காரர்கள் கைக்கு போனது கிட்டத்தட்ட 10,000 ஆயுதங்கள். இதையெல்லாம் உண்மை வெளியில வந்துட்டதுக்கு பிற்பாடு நீங்க அதை ஏன் அடக்கல, அது உங்களுடைய ஃபெயிலியர் அப்படின்றத ஒத்துக்குங்க. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேட் பண்ணி திசை திருப்பாங்க. மக்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதவங்க எல்லாம் கிடையாது. உங்களால் இன்று வரை மணிப்பூரில் அமைதி ஏற்படுத்த முடியாத காரணம் உங்களுடைய சார்பு அரசியலை தவிர வேறொன்றும் அடிப்படை காரணம் அல்ல.
சரி, ஓகே, நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ், வரேன். அவருக்கு அதுக்கான பதிலை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லை, அதாவது இந்த நாட்டில் ஒரு சிறு எல்லையோர மாநிலங்களில் நடத்தப்படும் வெறுப்பு பிரச்சாரத்தில் நாம் 2 பிரதமர்களையே இழந்திருக்கோம். சற்றே ஸ்லோவாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுக்கணும். ஆனால் கடந்த 7-8 வருடங்களாக அங்கு பர்மாலேருந்தும் இதிலும் வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு இந்த கலவரங்கள் உதவுகிறது என்று 2 பக்கங்களுக்கும் தூண்டுதல்கள் சப்போர்ட் கிடைக்குது. அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இல்லை, அமித்ஷா 3 முறை போய் ஏன் திரும்ப? அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பஞ்சாபாக இருக்கட்டும், பஞ்சாபில் இது எல்லை கலவரங்கள் அந்த காலிஸ்தான் வந்தப்போ ஒரு பிரதமரை நாம் இழந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அஸ்ஸாமில் ராஜீவ்காந்தி தான் அன்னைக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு இது பண்ணார். ராஜீவ்காந்தி அங்கே ஒப்பந்தம் செய்தவுடனே அவர் தோத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே ஆட்சி வந்து இன்னைக்கு அஸ்ஸாமில் ஒரு அமைதி நிலவுது. அது போல் இன்னும் மணிப்பூரில் வர வேண்டி இருக்கிறது. அதே போல் ஜம்மு காஷ்மீரில் 370 கட்டுது. அமைதி வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குது. வெற்றியை விட முன்னேற்றம் தான் முக்கியம்னு இந்த இதில் சந்திக்கிறோம். அவ்வளோதான். திரும்ப 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 சாரும் சரி செல்வம் சாரும் சரி அமைதி நிலவிடுச்சு, கம்பேரிட்டிவ்லி வந்து அமைதி நிலவிடுச்சு. நான் போன தடவை பேசும்போது இதே டேட்டாவை தான் சொன்னேன். போகிற இடத்துல எல்லாம் எனக்கு இந்த டேட்டாவை கோட் பண்ணுறதே வேலையாக இருக்குது. ஏன்னா சொல்கிறது ஃபுல்லாக போய் ஏதாவது ஒரு டேட்டா இருந்து இந்த டேட்டா வச்சு கம்பேர் பண்ணி இப்படி இருக்கு சார், அதனால அமைதி நிலவி இருக்கு நாங்கள் சொல்கிறோம். நான் முடிச்சிடறேன் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்க. 2005 காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது ஒரு வருடம் அங்கு நடந்து கொண்டிருந்த பயங்கரவாத சம்பவங்களின் உடைய எண்ணிக்கை 1860. 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகும்போது அந்த நம்பர் 240 குறையுது. 2022 அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 370 நீக்கினதுக்கு பிறகு 2022 457 அதிகரிக்குது. அதே மாதிரி ஆர்மி பர்சனல் நம்முடைய ராணுவ வீரர்களுடைய மரணமும் ஆர்டிகிள் 370 பிறகு அதிகரிச்சிருக்கதா டேட்டா சொல்லுது. இது நான் சொன்ன டேட்டா கிடையாது. உங்களுக்கு நான் இதோட கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஆதாரத்தோட கொடுக்குறேன், நீங்க டேட்டாவை பார்த்துக்கோங்க. 1. 2வது விஷயம், முக்கியமான விஷயம், சார் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு தோல்வியை ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஹரியானாவில் காங்கிரஸ் தோத்து விட்டது அப்படின்னா மக்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு தான் காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகளாக பயணித்திருக்கிறது, அதில் ஏற்றுக்கிட்டு போகிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, காலையிலிருந்து இவ்வளவு நேரம் ஒரு ஜகிள் சீசா மாதிரி போயிட்டு இருந்ததை நீங்கள் இப்போவே கொண்டாடலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் முடிவை இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் பொறுத்திருந்து தான் அந்த வெற்றியை கூட நான் கொண்டாடுவேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த தோல்வியை நான் இப்போ கன்சிடர் பண்ணணும்? இன்னும் அடுத்த 2 மணி நேரத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பல தேர்தல்களை பார்த்திருப்பாங்க, எப்படி தேர்தல் முடிவுகள் மாறி இருக்குன்றதையும் பார்த்திருப்பாங்க. 2. 3வது விஷயம், மணிப்பூரில் வயலன்ஸ் நடக்குது. சார் வந்து சொன்னாரு பர்மால இருந்து இது வருது, போதைப் பொருட்கள் வருது. அது யாரோட ஃபெயிலியர் சார்? ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபெயிலியரா? யார் கையில வந்து இந்த உள்துறை இருக்குது, இல்ல வெளியுறவுத்துறை யார்கிட்ட இருக்குது? யாரோட ஃபெயிலியர்? அப்போ மோடி அரசு இதை இது பண்றதுக்கு பிரிவென்ட் பண்றதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நம்ம ஒத்துக்கலாமா? ஏத்துக்க தயாரா இருக்கிறாங்களா? அதே மாதிரி இங்க நம்ம மாநிலத்துக்கு உடனே பிரச்சனையை திசை திருப்பினாங்க. அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களான குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் தான் போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குவதா டேட்டா நமக்கு சொல்லுது. 2. அதுக்கு பிறகு இந்த எலெக்ஷன் இங்க நகரத்துக்குள்ள பிடிபடுது, அங்க கடல்லையே தடுத்து உள்ளூர் தடுப்பு பிரிவு நேத்தைக்கு இல்ல சார், டேட்டா படி அதிகமாக புழங்குவது உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் பிடிபடுவது கிடையாது. அந்த கணக்குல ஒரு சீலையே 2000 கோடி பொருள் சேர்ந்தா மொத்தத்துல சேருது. பெரும்பாலும் புழங்குவது, நீங்க புழங்குவதுக்கு பதிலே சொல்லாம பிடிபடுதுன்னு சொல்லிட்டு போறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நான் கேக்குறேன். புழங்குற டேட்டா எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டட் நீங்க கொடுங்க, நான் கொடுக்கிறேன். நான் ஆத்தென்டிகேட்டட் டேட்டா உங்களுக்கு கொடுக்கிறேன். ரைட். பிடிபடுவதுல நிச்சயமாக அதுக்கு பிறகு ஒரே நிமிஷம் நான் முடிச்சறேன். என்னோட குறுக்கீட்டை சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, பாருங்க, இது யாரா இருந்தாலும் சரி, we have to save our country, we have to save our youth. நான் அந்த அடிப்படையில சொல்ல வரேன். இப்ப நீங்க மணிப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு படை இருக்குது, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ். அது இல்லாத இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் இருக்குது, ITBP. அது இல்லாத நம்ம உள்ளூர்ல வந்துட்டு CRPF இருக்கிறோம், அப்புறம் மணிப்பூர் போலீஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உள்ள வருது போதைப் பொருள் அப்படின்னு நம்புறீங்களா? 2வது விடயம், இந்திய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய போதைப் பொருள் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் டேட்டாவே இல்ல. புடிச்ச டேட்டா இருக்குது, ஆனா எவ்வளவு புழங்குது, எவ்வளவு ட்ரேடு நடக்குது, அது எவ்வளவு வால்யூம் அப்படின்றத பத்தி உள்துறை அமைச்சகத்திடம் எந்த விதமான தரவுகளும் இல்லை. இதை நான் எடுத்து சொல்லி
அப்படியே கம்ப்ளீட்டா நான் ஊடகங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால ஒண்ணு சொல்ல வரேன், இங்க புழங்குது இங்க புழங்குது இங்க புழங்குது. அது ஸ்டேட் சப்ஜெக்ட். அது இல்ல 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 நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பேரு யாருது சார்? நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் வெளியில இருந்து வருது. ஸ்டேட் நார்கோட்டிக்ஸ் ஏடிஎஸ் இருக்கு தனியாக. இல்ல உள்ள 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 புழங்கறதை தடுக்கிறது ஸ்டேட் நார்கோட்டிக்ஸ் பாடி உண்டு. ஆன்டி அதுதான் அங்க குஜராத்ல பிடிக்க உதவுது. அதான் சொல்றேன், ஸ்டேட் வந்து கொடுக்கணும், டேட்டாவை ஸ்டேட் கொடுக்கணும். புழங்கல நோடல் ஏஜென்சி நோடல் ஏஜென்சி அது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தான் அது உள்ளே இருந்து வந்தாலும் சரி வெளியில இருந்து வந்தாலும் சரி ஸ்டேட் போலீஸோட கோஆர்டினேட் பண்ணி பண்றதா இருந்தாலும் அவங்க தான் பண்ணணும். எனவே தவறான தகவலை அளிக்காதீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இல்ல சார் சொன்னதுக்கு நான் பதில் 2 விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். சொன்னாங்க வளர்ச்சி வந்து அப்படியே பெருகி இருக்கு அப்படின்னு. எல்லாம் வந்து போற போக்குல அடிச்சு விட்டு போறது தான். அதுக்கும் டேட்டா இருக்கு. நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆனுவல் growth காஷ்மீருடையது ஏப்ரல் 2015 ஏப்ரல் 2013 வரைக்கும் காஷ்மீரினுடைய வளர்ச்சி சதவீதம் 13.28% இருந்தது. 2019க்கு பிறகு 2019க்கு பிறகு சார் முடிச்சிடறேன் சார் 2010 நீங்க சொல்லுங்க இன்ஃப்ளேஷன் டேட்டா நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு 9%, அப்ப இன்னைக்கு 3%, இன்னைக்கு 4. இன்னைக்கு 4. சரி, அப்ப 2019க்கு பிறகு 8.75% குறைஞ்சிருக்கு. எது காம்பன்சேட் ஆயிருக்கு சார்? கொரோனா எது காம்பன்சேட் ஆயிருக்கு? நீங்க தான் சொன்னீங்க சார், பாலும் தேனும் வழியுதுன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், பெர் கேபிட்டா growth rate அதுவும் 2015க்கும் 19க்கு நடுவுல 12.31% இருந்தது. 2019க்கு பதில் 8.41% இருக்கு. கடன், ஜம்மு காஷ்மீருடைய கடன் 2022-23 படி 1,12,797 கோடி ஆயிருக்கு. பிரான்சிஸ், ஓரளவுக்கு இப்போ மணி 12:15, 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை. நீங்கள் காங்கிரஸ் சார்ந்தவராக இருந்தாலும் கூட, நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் கூட இந்த கேள்வியை கேட்கும்போது சில நேரங்களில் ஒத்து போய் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு மேலே மாறலாம் ட்ரெண்டு, ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரொம்ப கம்மி தான். இப்போ இதில் நீங்கள் பாருங்களேன், 49, 34, இப்போ 45, 49 கூட இன்னும் 4 தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் 34, 49 அப்படின்றப்ப இந்த வேகத்தில் போய் எப்படி உங்களால் பிடிக்க முடியும்? இல்லை, காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் பிடிக்க முடியுமான்னு கேட்டால் இப்போது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு பிடிக்க முடியாது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பிஜேபியினுடைய லீட், அதாவது அவங்களுடைய சிங்கிள் மெஜாரிட்டியை விட. பிரான்சிஸ், நான் குறுக்கிடுறேன். ஜுலானா சட்டமன்ற தொகுதியுடைய வாக்கு நிலவரங்கள் நமக்கு வந்திருக்கு. வினேஷ் போகத் 41,182 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர வேட்பாளராக அறியப்படக்கூடிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஜுலானா சட்டமன்ற தொகுதியில் 41,182 வாக்குகளை பெற்று முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார். வினேஷ் போகத்தை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த யோகேஷ் குமார் 37,052 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். வினேஷ் போகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கும் கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம் பிரான்சிஸ். இதுதான் உங்களுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். வினேஷ் போகத்தோட எக்ஸாம்பிள் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். நான் வரும்போது 3200 ஓட்டுகள் வந்து அவங்க ட்ரெயிலிங்கில் இருக்கிறாங்க வினேஷ் போகத். இப்போ 4000 ஓட்டுகள் லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ வந்து இதனால தான் இது மற்ற மாநில தேர்தல்களாக இருந்திருந்தால் நான் இந்நேரம் கன்சீட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம், இதுக்கு மேலே அவங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி என்கிற ஒரு புள்ளியில இருந்தா யாரா இருந்தாலும் சந்திப்பாங்க. இந்த இடத்தில் இருக்கும் போதும் எப்படியாவது வெற்றி வந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். ஒருவேளை வெற்றி வராமல் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலுமே கூட பிஜேபியினுடைய சிங்கிள் மெஜாரிட்டி மார்க்கை விட 3 சீட்டு தான் லீடிங்ல இருக்காங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தான், 3 சீட்டு தான் லீடிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 3 சீட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அதையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கலாம். பிஜேபி வெற்றி பெற்றுடுச்சா அப்படின்னா நீங்க வைத்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சானா அது காங்கிரஸ் சுய பரிசோதனை செய்து கொள்ளணுமான தேர்தல் முடிவுகளில் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா எந்த இடத்துல காங்கிரஸ் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றதை ஒரு அரசியல் கட்சியா செஞ்சுதான் ஆகும். அதை மறுத்துக்கிட்டு போறதுல இல்ல நாங்க வந்து கரெக்டா தான் பண்ணோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றதுல, மக்கள் எங்களை நிராகரித்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் இன்னொரு இடத்துல பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது எங்களுடைய விஷயம். அதே நேரத்தில் எந்த இடத்தில் வராது, காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி வந்தாலும் அங்க அசம்பிளி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நாங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னும் சார் பேசும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நான் கடைசியா பார்க்கும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தேசிய மாநாடு கூட்டணி தான் இருந்தது. 31 சீட்டுகளுக்கு மேல அவங்க தான் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துலயுமே வந்து ஒரு
ஒரு சேஞ்ச் டுவர்ட்ஸ் காங்கிரஸ் இருக்கிறது தான் பார்க்க முடியுது. அவங்க கூட்டணியில தான் சார் இருக்கிறோம். நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தான் நாங்கள் ஓட்டுகள் விழுந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, 2 மாநில தேர்தல், ஒரு மாநில தேர்தல் வந்து காங்கிரஸ் ஸ்வீப் அடிக்கும் அப்படின்னு சொன்ன தேர்தல், இன்னொரு இடத்துல வந்து அங்க அசம்பிளி வரும் அப்படின்னு சொன்னது அப்படியே மாத்தி நடந்திருக்கு. அட்லீஸ்ட் அவன் நம்ம கிட்ட இருந்த டேட்டாக்கள் வந்து அப்படிதான் சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி மாத்தி நடந்திருக்கு அப்படின்றப்போ அதை அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை எல்லா இடத்துலயுமே இருக்குது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு தேர்தலில் தோத்தாச்சுன்னா கண்டிப்பா செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். காங்கிரஸ் அதை வந்து ஏத்துக்காம போனது கிடையாது. இது பல தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். பல இடங்களில் தோற்கும் போதும் தோல்வியை ஒத்துக்கொண்டு நாங்கள் வந்து மக்கள் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நாங்கள் ஏத்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஒருவேளை ஹரியானாவில் காங்கிரஸ் தோற்கும் சூழ்நிலை வந்தால் அதே தான் திரும்ப இது பண்ணும். ஆனா எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, இதே முடிவுகள் அப்படியே வராது அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரி, நம்ம பேசலாம். செல்வம் இருக்கார், நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். செல்வம், இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த ஹரியானா மாநிலத்தில் இப்போ ரொம்ப பின்னடைவு, 49, 34, நீங்களும் திரையில பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணிக்கை டிஃப்ரென்ஷியேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் எவ்வளவு வேகத்தில் போனாலும் அந்த 49 அவங்களால முந்த முடியுமா அப்படின்னா அவர் ஃப்ரான்சிஸ் சொன்னது போல தான் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க. எப்போவுமே ஒரு கட்சியுடைய வெற்றி தோல்வி வந்து எதிர்க்கட்சிகள் தான் வந்து தீர்மானிப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு தோல்விக்கான காரணத்தை இது நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்க ரொம்ப புரிஞ்சு வச்சுருப்பாங்க. பாஜக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பின்னடைவு, தோல்வின்னு சொல்ல முடியாது, பின்னடைவை பாஜக எப்படி பார்க்குறாங்க? காங்கிரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவு, பிஜேபிக்கு ஏற்பட்ட தோல்வி, இது என்ன சார் லாஜிக்? காங்கிரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. தம்பி விளாடிமிர் கொஞ்சம் பொறுங்க. இல்ல ஒரே நிமிஷம், இல்ல நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷனை சொல்லும் போது நான் சொன்னேன், இன்னும் 2 மணி நேரத்துக்கு நான் இதை டிசிஷனா எடுக்க மாட்டேன், 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த வெற்றியை நான் கொண்டாடுவேன்னு சொன்னேன். அதனால நான் பிஜேபி தோத்துருச்சுன்னு சொல்லல, காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லல. நம்ம இப்ப ஜம்மு காஷ்மீருக்கே போல, நான் கேட்டது ஹரியானா மட்டும்தான். ஹரியானால நம்ம தோல்வி நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம். பிரான்சிஸ் சொன்னது வேற, நான் ஒரு நெறியாளரா இங்க இருந்து கேள்வி கேட்கறது வேற. அப்படின்றப்போ நான் கேட்கிற கேள்விதான் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே கேட்டதுதான், இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பின்னடைவுக்கான காரணமா பாஜக என்ன பார்க்குது? நீங்களே எத்தனையோ குற்றச்சாட்டை தேர்தல் பிரச்சார காலத்துல முன் வச்சிங்க. ஆனா அதெல்லாம் மீறி பாஜக இப்ப கடந்த 2019 ஒப்பிடும்போது அதிக இடங்கள்ல அவங்க முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா என்னவா பாக்குது பாஜக? காங்கிரசுக்கு ஒரு முகமும் முகவரியும் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் இவர்கள் ராகுல் காந்தி அவர்களை மிகப்பெரிய அளவில ஒரு பெரிய எதிர்கால இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய தலைவராக இவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தியதை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஹரியானா மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை நாம ஒத்துக்கணும். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இதுவரை ஹரியானாவில வந்து விவசாயிகள் பிரச்சனை, அதே மாதிரி இந்த சகோதரி இந்த விளையாட்டு வீராங்கனை வினோத் போகத்துடைய பிரச்சனை, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து எல்லா பழி பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி பாரதிய ஜனதா கட்சி மேல போட்டதை மக்கள் ரசிக்கல, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுடைய பிரிவினவாதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியா என்கிற ஒரு வலிமையான கட்டமைப்பை, இந்தியா என்கிற தேசத்தை, 148 கோடி மக்களை கொண்ட இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய தகுதி படைத்த தலைவர் நரேந்திர மோடி, பாதுகாக்கக்கூடிய தகுதி படைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நான் இன்னும் கூட முழுமையா சொல்றேன், ஜம்மு காஷ்மீர்ல எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்காமல் கூட போகலாம். அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர்ல நாங்கள் ஒரு பக்கத்திலே பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல், ஊடுருவல், ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் ஒரு பகுதியில ஒரு தொந்தரவு, இன்னொரு பகுதியில நேபாள் உள்ளிட்ட நாடுகள் கூட நம்ம எதிர்க்கிற நிலை, இன்னொரு பக்கத்துல பூட்டான் இருக்கிறது, இன்னொரு பக்கத்துல சைனா இருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்து கூட, இப்படிப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இருந்து கூட ஆர்டிகல் 370 அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை நீக்கியதன் காரணமாக மத்திய அரசாங்கத்திற்கு நேரடி அதிகாரம் வந்தது. மத்திய அரசாங்கத்திற்கு நேரடியாக அதிகாரம் வந்த காரணத்தால் அங்கே இன்றைக்கு தீவிரவாதம் குறைந்திருக்கிறது. சரி, மக்கள் வெளிப்படையாக வந்து சொல்லுங்க சார். செல்வம் சொல்ல வரீங்களா? ஆமா, கேட்கிறேன், சொல்ல வரல கேட்கிறேன். ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஹரியானா மக்கள். அவங்க பின்னடைவு, நான் தோல்வின்னு திருப்பி குறிப்பிடல, காங்கிரஸ் கட்சியுடைய பின்னடைவுக்காக ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளல, அவங்களுடைய திட்டங்களையோ அவங்க சொன்ன விஷயங்களையோ மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாஜகவிற்கு தோல்வி இல்லை, நான் இப்பயும் சொல்றேன், பின்னடைவு.
அப்ப மோடியா ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஏத்துக்கலையா? நான் இன்னும் சொல்றேன், நீங்க அருமையா கேட்டீங்க, நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் இல்ல கேட்டீங்க. பதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆட்சி அதிகாரத்துல இருந்தது. நீங்க அதை நீங்க கவனிக்கணும். அவங்க வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் கட்டுப்படுத்திய காரணத்தால் இவர்கள் நடத்திய மத துவேஷ பிரச்சாரம், கட்டவிழ்த்து விட்ட பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அது எங்களை கொஞ்சம் பாதிக்க செய்திருக்கிறது என்கிற உண்மையை நான் ஒத்துக்கொள்கிறேன். மோடியை ஏத்துக்கல சொல்ல போனீங்க கரெக்டா? இல்ல உங்களுடைய மொழியில சொல்ல போனா மோடியை ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஏத்துக்கல. இல்ல அது கிடையாது. நீங்க அப்படியே ஒரு விஷயத்தை இல்ல அந்த பின்னடைவுக்கு தான் பேசுறேன். 62க்கே ஒரு 48 சொல்றேன், 62 ஒரு எண்ணிக்கை தானே. 45% வெற்றி நின்ன இடத்துல. அதான் சார், 62ன்றதே ஒரு எண்ணிக்கை தானே. 2 இடமா இருந்தாலும் ஒரு எண்ணிக்கை தானே. இல்ல நான் தான் சொல்றேன், இங்க எதிர்பார்க்கப்பட்டதே அவர்கள் ரிட்டைன் செஞ்சிருக்காங்க. முடிச்சிருங்க செல்வம், முடிச்சிருங்க. அங்க 25 இடங்களுக்கு மேல நாங்க வந்து முன்னணியில இருக்கோங்கிறதே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி சார். நான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதை விட இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நோக்கம். அந்த வகையில ஹரியானா மக்கள் இந்தியா என்கிற நாட்டை கட்டமைத்து பாதுகாக்கிற, இந்தியா என்கிற கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய தகுதி படைத்த கட்சி பாரதிய ஜனதா, தகுதி படைத்த தலைவர் பிரதமர் மோடி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மக்கள் இந்தியாவை பாதுகாக்கிற தகுதியும் வல்லமையும் உள்ள கட்சியாக எங்களை ஒத்துக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வாக்கு சதவீதம், அதாவது ஃபரூக் அப்துல்லாவும் காங்கிரசும் இணைந்த காரணத்தை நீங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிடுங்க. நெறியாளர் அவர்களிடத்துல ரொம்ப பணிவான வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சி ஒருவருடைய தோளில் ஏறி நின்று இன்றைக்கு உயரத்தை காண்பித்திருக்கு. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று நாங்கள் பலசாலி என்று நாங்கள் காண்பித்திருக்கிறோம். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றிதான். ஒரே ஒரு நான் முடிச்சுட்டு அவங்ககிட்ட வரேன். கடந்த 10 ஆண்டுகள்ல ஹரியானா மாநிலத்துல பாஜகவுடைய ஆட்சி, எண்ணற்ற பல திட்டங்கள் நாங்க ஹரியானா மக்களுக்கு செஞ்சிருக்கோம்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாஜக சொல்லி இருந்த போதும் கூட 35 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஹரியானாவில் முன்னணியில் இருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லக்கூடிய செல்வம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 28 இடங்களை பெற்றுக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னடைவு கூட எங்களுடைய வெற்றி தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். சரிதானே? ஒரு நிமிஷம். அதாவது காங்கிரஸ் இயக்கம் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய இயக்கம், ஒரு 138 140 ஆண்டுகளுக்கு முந்தைய இயக்கம். அந்த இயக்கம் ஒரு இன்னொரு கேட்டீங்கன்னா, ஓடுகிற குதிரையை கட்டுப்படுத்துகிற ஒரு கடிவாளமாக ஜனநாயகம் என்பது ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி இருக்க வேண்டும். விமர்சிக்கிற இடத்தில் எதிர்கட்சி இருக்கணுங்கிற வகையில எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. அதே நேரத்துல தலைவர்கள் இல்ல. கொஞ்சம் தம்பி, நீங்க உடனே வந்து பழைய கதைக்கெல்லாம் போகாதீங்க. சரி, ஓகே, முடிங்க. செல்வம், நேரம் குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருக்கு. நான் பிரேக் போக போறேன். நேரம் குறைவா இருக்கு. பிரான்சிஸ், நேரம் குறைவா இருக்கு. அவர்ட்ட வந்துறேன். உங்ககிட்ட தான் வரேன். ஃபைனலா அனுமதி. விளாடிமிர் செல்வம், முடிச்சிருங்க. நேரம் குறைவா இருக்கு. காங்கிரஸ் நான் முடிச்சிடுறேன். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வலிமையான முகமும் முகவரியும் இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 3வது முறை வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்ல. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது அரசியல் தொடர்ந்து ஆட்சியில இருந்த ஆட்சி கட்சி மீது இருக்கிற வெறுப்பு என்று பேசினார்கள். ஆனாலும் கூட ஆன்டி இன்கம்பன்சி என்கிற வார்த்தை இன்றைக்கு ஹரியானா மக்களால் நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். காஷ்மீரை ஒத்துக்கொள்கிற நீங்கள், காஷ்மீரை கொண்டாடுகிற நீங்கள் ஹரியானாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே பிரான்சிஸ். காஷ்மீரும் எங்களுடைய மக்கள் தான், ஹரியானாவும் எங்களுடைய மக்கள் தான். தேசிய மாநாட்டு கட்சியின் தோளில் ஏறி காங்கிரஸ் இந்த தேர்தலை சந்தித்தது அப்படின்னு சொல்ற அண்ணன் செல்வம் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சந்திரபாபு நாயுடைய தோளிலும் நிதிஷ்குமாரனுடைய தோளிலும் ஏறிதான் நீங்கள் ஆட்சியே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால கூட்டாட்சியை நம்ம அவ்வளவு கீழ்த்தரமாக பேசிவிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு, ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் வந்து தோத்துருச்சு, ராகுல்
ராகுல் பெரிய தலைவரே கிடையாது அப்படின்னு சொல்றத நீங்க இப்போ மக்கள் கிட்ட போய் சொன்னீங்கன்னா மக்கள் சிரிப்பாங்க. மூட் ஆஃப் த நேஷன் சர்வே தேர்தலுக்கு பின்பு வந்ததில் மோடியினுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலாரிட்டி குறைஞ்சிருக்கு, ராகுல் காந்தியினுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலாரிட்டி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஹரியானா தேர்தலுடைய முடிவுகளை கண்டிப்பாக காங்கிரஸ் அனலைஸ் பண்ணும். அது எந்த காரணம்ன்றத சுய பரிசோதனை செய்ய வேண்டுமானால் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் செய்வோம். அதே மாதிரி கடந்த 5-6 வருடங்களாக காஷ்மீரில் பாலும் தேனும் ஓடுகிறது, காஷ்மீர் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்கிற பாஜகவினுடைய பொய் பிரச்சாரம் காஷ்மீர் மக்களால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சுருக்கமா நேரம் இல்லை. அதுதான் 2014 தேர்தலில் காங்கிரஸ் 24% வாங்கியது, 2019 26 புள்ளி வாங்கிச்சு. இப்போ நடந்த பாராளுமன்றத்தில் 47 வாங்கியிருக்கு. இப்போ அதிலிருந்து இவர்கள் குறைந்துள்ளார்கள்னு தெரியுது. காங்கிரஸுக்கு நேரடியாக ராகுலுக்கு வந்த ஓட்டு இப்போ மாநில அரசு வேண்டாம், ப்ரோ இன்கம்பன்சி என பிஜேபிக்கு கிடைத்துள்ளது என்றுதான் தெரிகிறது இன்றைய நிலை. ஓகே நேயர்களே, சரியா மணி 12:30 மணி. 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை 12:30 மணி ஆகிறது. இப்போதைய நிலவரப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்றத தேர்தலுடைய முடிவுகளை பார்க்க முடியுது. நீங்களும் திரையில பார்க்க முடியும். ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலுமே பாரதிய ஜனதா கட்சி தான் 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். ஹாட்ரிக் வெற்றி பாஜகவிற்கு கிடைக்கப் போகிறது அப்படின்றத முன்னணி நிலவரத்தின் அடிப்படையில் ஹரியானா மாநிலத்திற்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் நாம் பார்த்தோம். வெற்றி தோல்வி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அறிவிக்கப்படும். சில மணி நேரங்களில் ஒட்டுமொத்தமாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிந்ததற்காக இது குறித்து தான் இன்றைய தினம் ஜெயா பிளஸ் இந்த சிறப்பு நேரலை நடத்தி இருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹரியானா தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக, வெற்றி தோல்வி நிலவரங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.